பாத்தீங்கன்னா நம்ம ஸ்விமிங் பூல் பம்ப் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். 20 ஃப்ளோர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பெரிய மில்கி ஃபார் எக்ஸாம்பிள் மில்கி ஆரோக்கியா ஐஸ்கிரீம் அரைச்சு எடுத்துரும். ஆமா, கட் பண்ணிட்டு கட்டர் பம்ப். இதுல என்ன அட்வான்டேஜ் ஆகும்போது மோட்டர் தனியா பம்ப் தனியா வந்து இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ்ல வரக்கூடிய எஸ்எஸ் பம்ப். கெமிக்கல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆரோ வாட்டர் பிளான்ட் வந்து வெர்டிகல் இன்லைன் பம்ப். இது அப் டு 15 HP வரைக்கும் கொடுக்க முடியும். IE4 ஸ்டாண்டர்ட்ஸோட நம்மகிட்ட பம்ப் இருக்கு. வந்து IE5 இதுக்கும் நம்ம ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட். உங்க பில்ட் ஃபுல்லா நம்ம தான் இந்த இதுக்கு. ஹலோ गाइस, வெல்கம் டு குரால் 360. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டார்ஸ் பம்ப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் சைட், அதாவது நம்ம வீட்டை தாண்டி கமர்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கும் அபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நிறைய டிஃபரெண்டான மோட்டார்ஸ் பம்ப்ஸ் பார்க்க போறோம். வணக்கம். நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா பாயிண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற பேர்ல 25 இயர்ஸ் ரன் பண்றோம். அப்ப ஆரம்பிச்ச பிசினஸ் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். லொகேஷன் பாத்தீங்கன்னா நஞ்சப்பா ரோட்ல ஓரிமார்ட்டுக்கு ஆப்போசிட்ல கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ள வந்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஏரியாலே வந்து எங்கேயுமே வந்து கார் பார்க்கிங்கே கிடையாது. கரெக்ட். சோ நம்ம இது பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எப்பவுமே இருக்கு. காம்ப்ளெக்ஸ்குள்ள லெஃப்ட் சைட்ல 5th ஷாப் ப்ரோ, நம்பர் 19 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒவ்வொரு மோட்டார்ஸும் பம்ப்ஸும் பார்க்க போறோம். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே பண்ணி இன்னொரு மட்டும் இல்ல, எந்த ஊருக்கு வேணாலும் அனுப்பிச்சுடுவாங்க. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆமா, நம்ம வந்து ஃபுல்லா மெயினா ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் தான் பண்றோம். சப்மர்சிபிள் சீவேஜ், வாட்டர் பம்ப்ஸ், கிரைண்டர் பம்ப்ஸ் நம்ம மெயினா பண்றோம். ஹெவி அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து லைட் அப்ளிகேஷன்ஸும் பண்றோம். மெயின் ஃபோக்கஸ் வந்து ஆனா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் தான். நம்ம இங்க பாக்குறது பாத்தீங்கன்னா எல்லாமே சப்மர்சிபிள் சீவேஜ் சொல்லுவோமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி எஸ்எஸ்ல வரும். இது வந்து SS 304 கிரேடு 1 HP ல இருந்து 1.25 HP வரைக்கும் வருது. சிங்கிள் ஃபேஸ் பம்ப், சப்மர்சிபிள் சீவேஜ். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா செப்டிக் டேங்க் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோக் பிட்டு, மழை தண்ணி வருது அதெல்லாம் தள்ளணும் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு எல்லாம் இது யூஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மீட்டர் கேபிள் வந்துரும், ஒரு ஃப்ளோட் வந்துரும். இந்த ஃப்ளோட் வந்து எதுக்காக அப்படின்னா எக்ஸாக்ட்லி ப்ரோ. சோ ஆமா, கம்பெனில இருந்தே ஃபிட் ஆகி வந்துரும். நிறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆன் ஆயிக்கும். வெளியே போயிருச்சு அப்படின்னா ஃப்ளோட் இந்த பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ட்ரை அண்ட் ப்ரொடெக்ஷனோட. இது வந்து 1 HP. இது வந்து 16,500 இருந்து வருது. இதுல இருந்து அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி காஸ்ட் அயர்ன் பாடி வந்து 3 ஃபேஸ்ல எல்லாமே வருது. இது வந்து 3 ஃபேஸ்ல 0.5 HP ல இருந்து அப் டு 20 HP வரைக்கும் வருது. ஓகேவா. சேம் 3 மீட்டர் கேபிளோட வந்துரும். ஃபுல்லி காஸ்ட் அயர்ன் பாடி அப்படிங்கறனால உங்களுக்கு LSD-ல விட இதோட அப்ளிகேஷன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். எல்லாமே வந்து 2 inch அவுட்லெட்டோட வரதுனால பார்ட்டிகல் சைஸ் வந்து அப் டு 35 mm வரைக்கும் இதுல எடுத்துட்டு வந்துரும். அதாவது அந்த டிரைவ் பண்ற இது வந்து நல்லா ஹெவியா வந்துரும். இது வந்து அப் டு 20 HP போறதுனால உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ளட் வாட்டர் வருது, ரெயின் வாட்டர் வருது, அதெல்லாம் வந்து நமக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் பெரிய இது நடந்துச்சு. அந்த ஆமா ஆமா போட்டாலும் வந்து தாராளமா பம்ப் வந்து சக் பண்ணி எடுத்து கொடுத்துரும். இது வந்து 0.5 HP ல இருந்து 20 HP வரைக்கும் இருக்கு. இது வந்து செக்மெண்ட் பாத்தீங்கன்னா 18,500. இது அடுத்து இதே இதுல கட்டர் வேரியன்ட் இருக்கு நம்மகிட்ட. கட்டர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் வந்து 1.25 HP ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வந்து சேம் 3 மீட்டர் கேபிளும் ஒரு ஃப்ளோட்டோட வந்துரும். இதோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் எல்லாம் வருது இல்லையா, அதாவது மெஸ்ல ஹாஸ்டல் அங்கெல்லாம் வந்துட்டு ஃபுட் வேஸ்ட் வரும். கரெக்ட். இந்த கருவேப்பிலை, எலும்பு, அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்ல வருது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பம்ப்ஸ்ல உள்ள போச்சுன்னா சோக் ஆயிக்கும். இத முடியோ இல்ல வந்து சாஷேஸோ நாப்கின்ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா உள்ள போய் இதை அடைச்சுக்கும். இது வந்து இந்த பம்ப்ல பாத்தீங்கன்னா கட்டர் பிளேட் வருது உள்ள, உள்ளுக்குள்ளே அது வந்து அரைச்சு எடுத்துரும். ஆமா, கட் பண்ணிரும். கட் பண்ணி எடுக்கிறதுனால இதுல வந்து சோக் ஆகாது. இது வந்து ஹாஸ்டல் அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு நம்மகிட்ட இருக்க கட்டர் பம்ப். இது ஹாஸ்டல், ஹோட்டல் அந்த மாதிரி ஹாஸ்டல், ஹோட்டல், மெஸ், அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு எல்லாமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 25,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சிங்கிள் ஃபேஸ்ல 1.25 HP 1.75 HP ரெண்டு இருக்கு. அதே 3 ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அப்புறம் 2.5 அப்புறம் 5.5. இது வந்து half HP ல இருந்து வரக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் மோனோபிளாக். செல்ஃப் டிரைவிங் மோனோபிளாக் இருக்கு, சென்ட்ரிஃபியூகல் மோனோபிளாக் இருக்கு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா சென்ட்ரிஃபியூகல்ல வந்து இம்பலர் வந்து பெருசா வரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃப்ளோ ரேட் வந்து ஜாஸ்தி கிடைக்கும். இதுல வந்து half HP ல இருந்து அப் டு 30 HP வரைக்கும் நம்மகிட்ட ரேஞ்ச் இருக்கு. சிங்கிள் ஃபேஸ்ல வேற எந்த பிராண்ட்லயும் வராது. கிர்லோஸ்கர்ல மட்டும் அப் டு 5 HP வரைக்கும் சென்ட்ரிஃபியூகல் மோனோபிளாக் இருக்கு. அதே சமயம் 3 ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா 0.5 ல இருந்து 30 HP வரைக்கும் இருக்கு. இது வந்து எங்க யூஸ் பண்ணலாம்? கூலிங் டவருக்கு, வந்து இரிகேஷனுக்கு, நார்மலா கீழ இருந்து மேல ஓவர் ஹெட் டேங்க் ஏத்துறது. ஓவர் 2 மாடி 3 மாடி 4 மாடி அந்த மாதிரி தாராளமா 4 மாடி இல்ல, ஏன்னா உங்களுக்கு 68 மீட்டர் வரைக்கும் இந்த பம்ப் வேலை சார். அப்படிங்கிறப்ப நீங்க 20 ஃப்ளோர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அபார்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படிங்களா. மேல வந்து டேங்க் கெபாசிட்டி 1 லட்சம் லிட்டர் இருக்கு, 2 லட்சம் லிட்டர் இருக்கு. அந்த மாதிரி இடத்துக்குலாம் இந்த மாதிரி பம்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காத ப்ராடக்ட். இதே இதுல
இது ஹையர் ஹெச்பி 2 ஹெச்பி. இது இப்போ ஏன் கோல்டன் கலர்ல இருக்கு அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்சி பம்ப்ஸ் வருது. மார்க்கெட்ல நார்மலா எல்லாரும் கேள்விப்பட்ட மோட்டர்ல வந்து IE2 IE3 IE4 அப்படின்னு வந்திருக்கும். அதே பம்ப்ஸ்ல வந்து யாருமே கொடுக்கறது இல்ல கிராண்ட். சோ ஆனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு IE5 ஸ்டாண்டர்ட்ஸோட IE2 ஸ்டாண்டர்ட்ஸோட IE4 ஸ்டாண்டர்ட்ஸோட நம்மகிட்ட பம்ப் இருக்கு. இது IE5 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டான பம்ப். இது இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் த பிரைஸ் வரும். 24/7 யூஸ் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி சேவிங்ஸ் ஆகும். அது வந்து எப்பவுமே இந்த கன்சம்ப்ஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்க இடத்துல இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரண்ட் பில் கட்டுறதுல கம்மியாகும் செலவு. பேபேக் பீரியட்ல நீங்க இதை வந்து டபுள் த பிரைஸ் கொடுத்து வாங்கும் போது, ஆனா அதே வந்து ஒரு 2 years 3 yearsல இந்த போட்ட எக்ஸ்ட்ரா பணத்தை நீங்க கரண்ட்ல கம்மி பண்ணிடலாம். இது வந்து 10,500 ஸ்டார்ட் ஆகுது ஹாஃப் ஹெச்பி. இது வந்து சோ இது வந்து ஃபயர் ஃபைட்டிங் கொடுக்கலாம், இரிகேஷனுக்கு கொடுக்கலாம், கிளியர் வாட்டர் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம், டவர்ல யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்ம இது ஹாஸ்பிடல்ஸ்ல யூஸ் பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் பம்ப். இது வந்து 0.5 HP ல இருந்து 3 HP வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து 2 HP. இதுதான் ஸ்விம்மிங் பூல் மட்டும் தானா? ஸ்விம்மிங் பூலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடிய பம்ப். இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது SS304ல வரக்கூடிய பம்ப். இது நம்ம கிட்ட வந்து கெமிக்கல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆரோ வாட்டர் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ்ல வரக்கூடிய SS பம்ப். இந்த பம்ப் வந்துட்டு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வருதோ அந்த இடத்துல யூஸ். இந்த மெயினா நம்மகிட்ட வாங்குறவங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது பெரிய மில்க் ஃபார் எக்ஸாம்பிள் மில்கி மிஸ்ட், அப்புறம் வந்து ஆரோக்கியா ஐஸ்கிரீம் யூனிட், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த பம்ப் யூஸ் பண்றாங்க. இது வந்து போத் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்ல வருது. இது வந்து 3 ஃபேஸ் பம்ப். இது 0.5 HP ல இருந்து அப் டு 10 HP வரைக்கும் இருக்கு. ஆமா, இது என்னது? இது பம்ப். சோ இது நான் வந்து சொன்ன சிங்கிள் ஸ்டேஜ்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பார்க்க போறதா இது வந்து மல்டி ஸ்டேஜ் பம்ப். எல்லாருக்கும் தெரியக்கூடிய வந்து டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ல இத வந்து மேல பாத்ரூம்ல ஷவர் ஃபேன் எல்லாம் மாட்டிருப்பாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க பாத்ரூம் வந்து தண்ணி வந்து பிரஷரா வராது, நார்மலா தண்ணி வரும். அதுவே ஸ்பீடா வரணும்னா இந்த மாதிரி இந்த பம்ப் போறோம். கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து டொமஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த பாத்ரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாத்துவாங்க. கரெக்ட். ஜக்கூசி வைப்பாங்க, வால் பாக்சர் வைப்பாங்க, மாதிரி தோண்டி வைப்பாங்க. கரெக்ட். அதுக்கு இந்த மாதிரி அதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நாம மெயினா ஃபோக்கஸ் பண்றது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோ பிளான்ட் வந்து இல்லையா, ஆரோ பிளான்ட்டுக்கு இதுதான் வந்து ரா வாட்டர் ஃபீட் பண்ணக்கூடிய பம்பா. இதை சரிங்களா, இதை வந்து அந்த பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணும்போது என்னன்னா நம்ம உள்ள வந்து ஆரோ பிளான்ட்ல நம்ம அடிட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம் சரிங்களா, அதை பியூரிஃபை பண்றதுக்காகட்டும். அந்த ஆரோ வாட்டர் வந்து எப்படி வீட்டுல வந்து ஆரோ வாட்டர் வைக்கிறோம், மெஷின் இருக்கு, அதுல ஒரு சின்ன பம்ப் இருக்கு, அந்த பம்ப் வந்து புஷ் பண்ணாதான் மெம்பரேன் வழியா தண்ணி வெளியே வருது இல்லையா சுத்தமாயி, அதே மாதிரி புஷ் பண்றதுக்கு கொடுக்குற பம்ப் தான் இந்த பம்ப். இதே இது வந்து ஹாஃப் HP ல இருந்து 5 HP வரைக்கும் ஹரிசானல் மல்டி ஸ்டேஜ்ல வரும். வச்சோம் ஒரு 500 லிட்டர் பிளான்ட் வரைக்கும் இதை போடலாம். இதுக்கு மேல போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ரேஞ்ச் தான் இந்த பம்ப். இது வந்து வெர்டிகல் இன்லைன் பம்ப். இந்த பம்ப்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 1.5 HP ல இருந்து இருக்கு. இது வந்து போத் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் அவைலபிள். இது அப் டு 15 HP வரைக்கும் நம்ம கிட்ட கொடுக்க முடியும். ஆமா ஆமா. இதெல்லாம் என்ன செக்மெண்ட்ல ஸ்டார்ட்? இது வந்து பிரைசஸ் வந்து ஹாஃப் HP பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 இருந்து ஸ்டார்ட். 1 HP பாத்தீங்கன்னா 25,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 HP வந்து உங்களுக்கு 20,500 இருந்து ஸ்டார்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 HP. இதோட விலை பாத்தீங்கன்னா 16,500. மேக்ஸிமம் நீங்க சொன்னீங்க அது எவ்வளவு வரைக்கும்? 15 HP பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 1 lakh. அடுத்து நம்ம செக்மெண்ட்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா அதே இதை வெளிய வச்சு பம்ப் பண்ணா எப்படி, அதாவது அவுட்டோர்ல. இது வந்து வெளியில இருக்கும், அது வந்து சப்மர்சிபிள்ல இருந்துச்சு, இது வெளியில யூஸ் பண்ணப்போம். இதுல பாத்தீங்கன்னா 0.5 HP இது சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் ரெண்டுமே. 1 HP வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் உண்டு. அதுக்கப்புறம் எல்லாமே 3 ஃபேஸ் மட்டும் தான். 0.5 HP ல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா 25 HP வரைக்கும் இருக்கு. இது வந்து வேஸ்ட் வாட்டர் மட்டும் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது. எம்சாண்ட் கிரஷர் இண்டஸ்ட்ரி அங்கேயும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆலா பிளாக் மிஷின், ஆமா, அந்த கல்லு செய்யறாங்க இல்லையா, எம்சாண்ட் கல்லு ஜல்லிக்கல் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, கிரஷர், அந்த இண்டஸ்ட்ரியிலும் நம்ம இந்த பம்ப் யூஸ் பண்ணலாம். வேஸ்ட் வாட்டர் எடுக்கலாம். எனி டைப் ஆஃப் வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதாவது 0.5 mm ல இருந்து 3.5 mm திக்னஸ் வரைக்கும் உங்களுக்கு பொருட்களை வந்து இது வந்து வெளியே எடுத்து தள்ளி. ஆமா, ஓபன் இம்பெலர் அப்படிங்கறதுனால உள்ள வந்து எதுவுமே ஜாம் ஆகும். இது வந்து பேர் பம்ப், மோட்டர் மாட்டாம வெறும் பம்ப் மட்டும் இதுல இருக்கு. இதுல என்ன அட்வான்டேஜ், இந்த பம்ப்ல போகும்போது மோட்டர் தனியா பம்ப் தனியா வந்துடும். சரிங்களா, எல்லாமே சேர்ந்த மாதிரி இருந்துச்சு, தனித்தனியா வந்துடும். சோ தனித்தனியா வரதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா மோட்டர் மட்டும் போச்சுன்னா மோட்டர் மாத்திக்கலாம், பம்ப் மாத்திக்கலாம். சோ இதுலயும் வந்து கிர்லோஸ்கர்ல பாத்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி பம்ப்ஸ் இப்ப பார்க்க போறோம். IE4 அப்படிங்கிற அந்த எல்லோ கலர்ல பார்த்தது வந்து IE5, இது வந்து IE4. இதுல
இதுவும் அதே யூனிட்டுக்கு தானா அந்த கிரஷர் யூனிட் வேஸ்ட் வாட்டர் மழை தண்ணி எடுக்கிறது இதை வந்து நம்ம ட்ராலி வச்சு ஃபிட் பண்ணா இது நம்ம பம்பை மூவ் பண்ணிட்டு போய்க்கலாம் எங்க வேணாம். சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் கப்பிள் செட் சொன்னேன் இல்லையா, இது பம்ப் அதே சமயம் இது மோட்டர். ஓகே, நடுவுல கப்பிள் பண்ணிருக்கோம் சரிங்களா. இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பம்ப் மட்டும் போச்சுன்னா பம்பை மாத்தி, மோட்டர் போச்சுன்னா மோட்டர் மட்டும் மாத்திக்கலாம். இதுதான் கப்பிள் செட் 1 HP. இதுல இருந்து அப் டு 25 HP வரைக்கும் நம்ம இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து 10 HP வரைக்கும் இருக்கும். மோனோபிளாக் ரெடி 10 HP வரைக்கும் IE4 IE5 சொன்னோம். அதே மாதிரி சீவேஜ்லயும் வந்து அப் டு 10 HP வரைக்கும். இது வந்து கிரீன் கலர்ல வருது IE4 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட். இது நார்மலா ஸ்டார்ட் ஆகிறதே வந்து இந்த சீவேஜ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் IE2 இருந்தா ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர்ல பம்ப் பேர் பம்ப் காமிச்சா உங்களுக்கு அதுல மாட்டக்கூடிய மோட்டார் தனியா சேல் பண்றோம். அது பம்ப் தனியா இருக்கிற இடத்துல மோட்டரும் சேல் பண்றோம். மோட்டரும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கிர்லோஸ்கர் பிராண்ட்ல 0.5 HP ல இருந்து 250 HP வரைக்கும் இருக்கு. அதுல வந்து 100 HP வரைக்கும் எப்பவுமே எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்கும் எல்லா ரேஞ்சிலயுமே. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சாம்பிளுக்காக சும்மா 2 HP மோட்டர் இப்ப நம்ம காமிச்சிருக்கோம். இந்த மோட்டார்ஸ் எல்லாம் வந்து என்ன யூஸ்க்கு யூஸ் பண்றாங்க? வேரியஸ் யூசஸ் இருக்கு. ஸ்பின்னிங் மில் யூஸ் பண்ணலாம், கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், என்ன சிக்கன் இருக்கு இல்லையா அது ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம், கன்சம்ப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் கன்சம்ப்ஷனும் யூஸ் பண்ணலாம், வந்து பெரிய இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷனும் ஃபேக்டரிக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம இது வரைக்கும் வெளியே விட்டுறோம் இல்லையா, இப்ப இது பாத்தீங்கன்னா ஓபன் வெல் பம்ப். சோ வெளியில எனக்கு வேண்டாம் எஸ்தெட்டிக் அப்பியரன்ஸ் இல்ல, உள்ளே இறக்கிருங்க, வெளியே வாக்க முடியல எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கிற இடத்துல இதை நம்ம உள்ள இறக்கிறோம். இது வந்து 0.5 HP ல இருந்து 20 HP வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. அதாவது இந்த பார்த்த விஷயத்திலேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து வெளியே தெரியாம உள்ள வைக்கணும்னா இது இந்த பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா நம்மகிட்ட டெய்லர் மேட் பம்ப்ஸும் நம்ம பண்றோம். அது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும், அதாவது எனக்கு வந்து இருக்கிறது அதாவது மார்க்கெட்ல கிடைக்கிறத வாங்கிட்டு போய் மாட்டக்கூடிய பம்ப்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் எல்லாமே பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பம்ப் வந்து உங்களுக்கு என்ன ரெக்வயர், உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும், எவ்வளவு தூரம் அதை கொண்டு போய் தள்ளணும், அந்த தண்ணியோ இல்ல வந்து பெட்ரோலோ இல்ல ஒரு ஆயிலோ இல்ல ஒரு கிரீஸோ எனிதிங் நீங்க என்ன வாட் எவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சிமெண்ட் இந்த சுகர் கேன்ல வர அந்த மொலாசஸ் அந்த இது இருக்கு இல்லையா அதே வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டா எனக்கு 50 மீட்டர்ல 5 லட்சம் லிட்டர் வேணும், 10 மீட்டர்ல 26 லிட்டர் வேணும். அப்படி வாட்டர் மட்டும் இல்லாம சிமெண்ட் வேற வாட் எவர் என்ன வேணா நீங்க லிக்விட்னு சொல்லுங்க, அத வந்து எங்கனால டைப் ஆஃப் பம்ப்ல அந்த இன்ஜினியரிங் அந்த ஆமா கரெக்ட் யூஸ் பண்ணலாம் தாராளமா. ஸ்டீல் பிளான்ட்ல டெய்லர் மேட் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்க இதுதான். சோ இது வந்து கஸ்டமைஸ்டா நம்ம அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இது உள்ள வெட்டட் பார்ட்ஸ் ஆகட்டும், பம்போட இம்பலர் ஆகட்டும் எல்லாமே நம்ம வந்து பிரான்ஸ்ல எஸ்எஸ்ல கஸ்டமைஸ்டா கொடுக்க முடியும். இதுக்கும் நம்ம ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் நம்ம வந்து கொங்கு பெல்ட் ஃபுல்லா நம்ம தான் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வேற யாருமே கிடையாது. இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இந்த மாடல் ஸ்டார்ட் ஆகுது 1 HP பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17,500 வரும். கஸ்டமர் டெய்லர் மேட் அப்படிங்கறனால இது பிரைஸ் சொல்ல முடியாது, அப்ளிகேஷன் அந்த மாதிரி மாறும். ஃபயர் அப்ளிகேஷன் கொடுக்குறோம், இது வந்து கூலிங் டவர் கொடுக்குறோம், சில்லர் பிளான்ட் கொடுக்குறோம், டையிங் யூனிட் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஃபயர் இண்டிகேஷன் அவங்களுக்கு ஃபயர் இப்போ ஒவ்வொரு பில்டிங்க்கும் நம்ம ஃபயர் ஃபைட்டிங்க்கு பம்ப் அந்த பைப் எல்லாம் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் பாத்துருப்பீங்க இல்லையா, அந்த பைப் எடுத்தா உங்களுக்கு தண்ணி வருது இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் யூஸ்க்கு நம்ம கிட்ட பம்ப் ஃபுல் பார்த்துட்டோம். இது வந்து நீங்க எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணுவீங்களா? நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா சப்ளை பண்றோம். சர்வீஸும் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா டச் பாயிண்ட்ஸ்லயும் இருக்கு, கிர்லோஸ்கர் இருக்கு, அது எல்லாத்தோடய நம்ம டைப்ல இருக்கும். ஓகே, இப்ப ஏதாவது கேரளால வாங்குறாங்க ஏதாவது பிரச்சனைனா அங்க இருந்து ஆள் போயிருவாங்க. அங்க இருந்து 24 hours to 48 hoursல சைட்டுக்கு போய் பார்த்து கொடுத்துருவாங்க. இப்ப எங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எங்க கிட்ட பம்ப் வாங்கலினாலும் பரவாயில்ல, நீங்க எங்க கிட்ட சர்வீஸ் தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை சர்வீஸ் சென்டர் எங்கேயோ அதை நாங்க வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருவோம். மட்டும் இல்லாம சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்போம். ஓகே, எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நஞ்சப்பரோட்ல கார்ப்பரேஷன் பில்டிங் அந்த இதுல லெஃப்ட் சைடுல இருக்கும். உள்ள வந்தா லெஃப்ட் சைடுல ஷாப் நம்பர் 19. அவங்களோட டீடைல்ஸ்லாம் கீழே கொடுத்துறேன், செக் பண்ணிக்கங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்பதான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.